அஸ்ஸலாமு உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் பூசணிக்காய் கருவாடு போட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், எல்லோரும் வீடியோவில் வாங்க. மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அது காரத்துக்கு. வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். கருவாடை சேர்த்துக்கோங்க. கருவாடை வந்து நகர கருவாடு, துண்டு கருவாடு இருந்து போட்டு நல்லா சூப்பராக இன்னும் நல்லா கரைஞ்சிடும். இது வந்து நகர கருவாடு. 2 கருவாடு எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா பிச்சு முள் இல்லாமல் அதில் போட்டிருக்கிறேன். தக்காளி, சின்ன தக்காளி ஒரு 2 சேர்த்துருக்குறேன், சின்ன தக்காளி. ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்கிறதுனால உப்பு சேர்க்கக்கூடாது இதில் இப்போதைக்கு. இந்த காஞ்ச மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, இந்த கருவாடு அது இன்னும் நல்லா பழமாக இன்னும் நல்லா மஞ்சள் பூசணிக்காயாக வரும். இது வந்து உருண்டை பூசணிக்காயே, இது பச்சை கலரில் வர பூசணிக்காய். இது அடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு துண்டு கருவாடு போட்டு நல்லா மஞ்சள் பூசணிக்காய் வந்து இந்தமாரி கிண்டி காட்டுறேன், செஞ்சு காட்டுறோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா மணமாக இருக்குது பாருங்கள். இந்த பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் அரைஞ்சி கழுவி வச்சுட்டேன், மஞ்சள் பூசணிக்காய். இது வந்து நல்லது, உடம்புக்கு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அந்த சிம்மிலே வேகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த காய் வேகணும்ல உங்களுக்கு. உப்பு வந்து கருவாடில் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம். கொதிக்குது பாருங்கள், நல்லா வேகும். அது ஆவிலே இது வெந்துடும் கொஞ்சம் தண்ணி. ஏன்னா இது வந்து அந்த பூசணிக்காய் வறந்த அந்த நல்ல இது கரைஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் அந்த சின்ன உருண்டையாக பச்சை கலரில் வரும் பாருங்கள், அந்தமாரி பூசணிக்காய் இது. இது நல்லா துண்டு கருவாடு போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குமா. இந்த கருவாடுக்கே நல்ல மணமாக இருக்குது. இதுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்கலாம், ஆனால் இருந்தாலும் இது வந்து காஞ்ச மிளகா போடுறதுனால கொஞ்சம் வேகட்டும், நல்லா வேகணும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், காஞ்ச மிளகா, நல்லா பூசணிக்காய், வெங்காயம், கருவாடில் நல்லா அந்த காரத்துலேயே அந்த காஞ்ச மிளகாயே கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள். கருவாடு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து தக்காளி சோறு செஞ்சுட்டு பேத்திக்கு முருங்கைக்காய் பொரியல் செஞ்சேன். இன்றைக்கி சரி, இந்த சிம்பிளாக இன்றைக்கி பண்ணியாச்சு. இன்றைக்கி வேலை எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்தமாரி நீங்களும் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லது உடம்புக்கு. வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வந்து உடம்புக்கு நல்லது. இதில் வந்து ரொம்ப கொலைய வேகக்கூடாது. இப்படியே எடுத்து வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா துண்டு கருவாடுனா உங்களுக்கு அப்படியே நல்லா கரைஞ்சிடும். இந்த கருவாடுனால அப்படியே நல்லா சூப்பராக இது பாருங்கள். அப்படியே அதோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாம்பார் வச்சு இந்தமாரி தக்காளி சோறு இந்தமாரி சாப்பாடுக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்ப வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாம் நல்லா போட்டுக்கிறோம் பாருங்கள். தக்காளி சோறு செஞ்சுருக்குறோம். நல்லா தக்காளி சட்னி செஞ்சு அதில் நல்லா பூண்டு, நல்லா பச்சை மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்குறோம். முருங்கைக்காய் பொரியல் பேத்திக்கு. இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் கருவாடு போட்டு செஞ்சுருக்குறோம். இது வந்து நாங்கள் வீட்டிலே போட்ட வத்தல்,
கொத்தவரக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், மிதுக்க வத்தல். இது வந்து எங்கள் சைட்டில் இருந்துச்சு இந்த மிதுக்கக்காய். நான் எடுத்து அரிஞ்சு தயிர் போட்டு இது வத்தல் பிடிச்சிக்கிறேன். சாப்பாடை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க எல்லா உறவுகளும். ஏன்னா இந்த சாப்பாட்டுக்கு தான் நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் வந்து அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கை வந்து நம்ம வீணாக்கக்கூடாது. இந்த சாப்பாடு மிஞ்சிச்சின்னா மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடித்து அப்படியே இதை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பிடிச்சி வச்சிங்கன்னா வத்தல் மாதிரி ஆயிரும். இது சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. இந்த காய் வந்து இப்போ நான் போன ட்ரிப் வந்து பறிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டு சைட்டில் இருந்துச்சு. பறிச்சிட்டு வந்து நான் வத்தல் போட்டிருக்கிறேன். அடுத்த ட்ரிப்பு பறிக்கும்போது நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த காயை நான் வந்து காட்டுறேன். இது வந்து சூப்பராக இருக்கும். தயிர் ஊற்றி நல்லா சாப்பிட்டோம்னா இது கத்திரிக்காய் வத்தல் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நான் இதெல்லாம் அவிச்சு நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இந்தமாரி எல்லா சாதத்துக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். சாம்பாருக்கு மோர் மிளகா போட்டு வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு கிச்சனை பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு கிச்சன் பாருங்கள். கழுவும் போது சமைக்கும் போது நம்ம ஒரு ஜாமான் இருக்கும்போது அதை கழுவி எடுத்துடணும். அந்த ஜாமானை வந்து நம்ம பொருளை வந்து வாஷ் மிஷினில் வந்து சேர்க்கக்கூடாது. இப்படி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு கிச்சன் வந்து எப்போவுமே வந்து நம்ம சமைக்கும் போதே எதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம கிச்சன் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். நம்ம எந்த பொருளை எங்கே எடுக்கிறோமோ அதெல்லாம் நல்லா கரெக்டாக வச்சிட்டோம்னா நம்ம பொருள் வந்து வீடு வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். இதே எங்கள் வீட்டு கிச்சனு. இந்தமாரி வத்தல் போட்டு வைக்கும்போது நான் அடுத்த வாட்டி கத்திரிக்காய் வத்தல், மிதுக்க வத்தல், இது கொத்தவரக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், அரிசி வத்தல் எல்லாம் போடும்போது நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதுமாதிரியே ஒரு செகண்டு தான் வெளியில் கடையில் வாங்கி நம்ம சாப்பிட வேணாம். ஏன்னா உப்பாக இருக்கும். சுண்டைக்காய் வத்தல் இதெல்லாம் வந்து வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உறவுகளே எங்கள் சேனலை எல்லா உறவுகளும் பார்க்குறீங்க. அதனால் இன்னும் பாருங்கள். எல்லோரும் வந்து எல்லோரும் பார்த்து நல்லா சந்தோஷப்படுங்க. நாங்கள் சந்தோஷப்படுறோம். நல்லா எல்லோரும் உறவுகள்லாம் பார்க்குறீங்கன்ட்டு. இதோடு நாங்கள் இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.